உனக்காக மட்டும் வாழ்கிறேன் பகுதி 32. அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது அது பிரபல கட்டிட தொழிலதிபர் ஷியாமின் வீடு என்று தெரிய வந்தது. ஏற்கனவே ஷியாமின் ஃபோன் நம்பரை வைத்து விசாரிக்கும் போது இந்த பெயரை கேள்விப்பட்டதைப் போல் உணர்ந்தார். எனவே கண்குத்தி பாம்பாக ஷியாம் வீட்டின் வாசலிலேயே காத்திருந்தார். அவர் காத்திருப்பு வீண் போகவில்லை. ஷியாமின் பின்னோடு சிந்துஜா காரிலிருந்து இறங்குவதை பார்த்ததும் அவர் கண்கள் தீப்பிழம்பாய் ஜொலித்தது. டெல்லியிலிருந்து திரும்பிய அன்று மாலையே ஸ்வேதாவின் திருமண வரவேற்பு என்பதால் சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டு கிளம்பினர். வானதியும் வினயாவும் அவளிடம் டெல்லியை பற்றி கேட்க வருகையில் எனக்கு உடம்பு சரியில்லை என்று அவர்களிடம் பேசுவதை தவிர்த்தாள். நீலவேணியும் அவளை கவனித்தாள். அவளை மட்டுமல்ல, தன் மகனையும் தான். இருவர் முகமும் சரியில்லாததைக் கண்டு அங்கு ஏதோ தவறாக நடந்துள்ளது என்று அனுமானித்தாள். எதுவும் தானாக வெளியே வரட்டும், அதுவரை அமைதியாக இருப்பதே நல்லது என்று அமைதி காத்தாள். கிஷோருக்கு ஷியாம் புது அலுவலகம் அமைக்க இடம் பார்த்து அலுவலகத்தை அமைத்து கொடுத்து விட்டுத்தான் டெல்லி புறப்பட்டான். இப்போது அவன் தொழில் பரபரப்பாக சென்று கொண்டிருப்பதாகவும் கிஷோர் பம்பரமாக சுழன்று கொண்டிருப்பதாகவும் வீட்டில் உள்ளவர்கள் அவர்களிடம் தெரிவித்த போதும் அதன் மகிழ்ச்சியோ இல்லை அதற்கான வெளிப்பாடோ இருவர் முகத்திலும் இல்லை என்பதையும் நீலவேணி கவனித்தாள். ஸ்வேதாவின் திருமணத்திற்கு செல்ல மனம் இல்லாமல் போனாலும் லீலாவை காண வேண்டும் என்ற ஆவலில் ஷியாமுடன் கிளம்பிச் சென்றாள். டெல்லியிலிருந்து கிளம்பியதிலிருந்து இங்கே வந்து சேர்ந்த வரையிலும் சரி, அதன் பின்னரும் சரி, ஷியாமிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சிந்துஜா. அவர்கள் கிளம்பியதை பார்த்த வந்தியத்தேவன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றார். மண்டபத்தில் கல்லூரி நண்பர்கள் சூழ்ந்திருக்க ஷியாம் அவர்களுடன் ஐக்கியமானான். லீலாவும் அங்கு தனக்கு தெரிந்தவர்களிடம் கலகலப்பாக பேசி கொண்டிருந்தாள். சிந்துஜா விலகி நின்றதால் லீலா அவளை கவனிக்கவில்லை. வெகு நேரம் கழித்து ஷியாமிடம் கீர்த்தனா வரவில்லையா என்று கேட்டாள். அப்போதான் அவள் விலகி நின்றதை ஷியாமே கவனித்தான். அவள் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அவள் ஓரமாக நின்றிருப்பதை கவனித்து லீலாவிடம் கூறினான். அவளை கண்டதும் ஓடிச் சென்று, ஏய் சிந்து, என்னடி என்னை பார்த்தும் பார்க்காததைப் போல் நின்று கொண்டிருக்கிறாயே என்று கட்டி அணைத்தாள். லீலா கட்டி அணைத்ததும் சிந்துஜா அழுக ஆரம்பித்தாள். ஷியாமின் உதடுகள் நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போதும் கண்கள் அழும் சிந்துஜாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தன. சிந்துஜா அழுவதை பார்த்ததும் லீலா அவளை தனியே அழைத்து வந்தாள். சிந்து, என்னை பார், என்னாச்சு என்று கேட்டதான் தாமதம். அது வந்து சொல்ல முடியாமல் கேவி கேவி அழுதபடியே சொல்லத் தொடங்கும் முன், ஏய் ஓடுகாலி நாயே என்ற கத்தலை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பினர்.